ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் நீ எதிர்பார்த்த விதமாகவே இன்னும் சற்று நேரத்தில் நடந்து நீ தேடி தவித்து எதிர்பார்த்து காத்திருந்ததும் இப்போது உன் கரங்களிலே வந்து சேரப்போகிறது என் செல்லமே. அப்படிதான், நீ தேடினது உன்னை தேடி வரப்போகுது, நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைக்க போகுதுன்ற இரட்டிப்பு நல்ல செய்தியை சொல்வதற்காக இப்போது உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ கவலைப்படுவதற்கான அவசியமே இல்லாத அளவில் எல்லா விஷயங்களையும் இன்றே உனக்கு அற்புதமாய் நடத்தி முடிக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. ஒரு பேச்சு சொல்லாத எத்தனையோ செய்திகளை ஒரு மௌனம் சொல்லிடும். ஏன் தெரியுமா? மௌனமாய் இருப்பதென்பது மிகப்பெரிய மகத்தான சக்தி. மௌனத்தின் சக்தியை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் அதை சரியா முறையா பயன்படுத்தி வெற்றி காண்பார்கள். அப்படிதான் நீயும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மௌனமா இருப்பதுனா எப்போதும் எந்த வார்த்தைகளையும் பேசாமல் அமைதியா இருப்பது கிடையாது. எதை எப்போ எங்க பேசணும்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறாங்க பாரு, அதைதான் மௌனம் என்று நான் சொல்கிறேன். அவசியமில்லாமல் யாரிடமும் எந்த வார்த்தைகளையும் பேசிவிடாமல் மனதுக்குள் கணக்கு போட்டு யோசிச்சு இதை பேசலாம் இதை பேசக்கூடாதுன்னு தெரிந்து வைத்திருப்பவர்கள் தான் பாக்கியசாலிகள். நீயும் அப்படிதான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் உன் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரம் பல சிறப்புகள் வந்து சேரும் என்று சொல்லத்தான் நான் காத்திருக்கிறேன் என் செல்லமே. வாயை மூடிக்கிட்டு பேசாமலே இருப்பது மௌனம் கிடையாது. உன்னுடைய புற மனசுலையும் சரி, அக மனசுலையும் சரி, அமைதியான முறையில் நீ இருப்பதுதான் மௌனமாகும். அதுதான் நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் கைகூடி வருவதற்கு உனக்கு துணை நிற்கும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் சரி, ஓ மனசு திடமாக இருந்தால் நீ அவசரப்படவும் மாட்ட, கோபப்படவும் மாட்ட, பயப்படவும் மாட்ட, பொறுமையிலிருந்து பேசவும் மாட்ட. ஆக இப்படியெல்லாம் நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? உன் மனசானது திடமாக இருக்கணும். சின்ன சின்ன கற்களை எடுத்து போட்டுக்கிட்டே வந்தா காலம் போக போக அந்த கற்களே கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கோட்டையாகி விடும் அல்லவா? அப்படிதான் காலம் உன் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும்னு கொஞ்சம் பொறுமையோடு நீ காத்திருந்தால் நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் எனக்கு நிறைவாய் செய்து முடிக்க உதவியாக இருக்கும் என் செல்லமே. காரிலும் வாகனத்திலும் போறவங்களை பார்த்து நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீ எத்தனையோ பேர் காலே இல்லாமல் கஷ்டப்படுபவர்களையும் பார்க்கிறாய் தானே. ஆக அவர்களை விட நீ நன்றாக இருக்கிறாய் என்பதை புரிஞ்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் உன்னை விட வசதியா இருக்கிறவங்களையும், உன்னை விட ஆடம்பரமா செலவு செய்பவர்களையும், உன்னை விட உயர்வான வாழ்க்கையை வாழ்பவர்களையும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காம உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. உனக்கு கிடைச்ச வசதி கூட கிடைக்காம அவங்க குடும்பத்துல சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டினா உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் உனக்கு அற்புதமாக தெரியும். நீயும் எதையுமே உன் வாழ்க்கையில அற்பமாகவோ குறையாகவோ நினைக்க மாட்டாய் அல்லவா? புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நீயா என் பிள்ளையா இருக்கிறதால உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பா செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு அப்பாவா நான் ஆசைப்படுறேன். இருந்தாலும் கூட வாழ்க்கையில ஒரு முறையாவது கீழே விழுந்து எழுந்தால்தானே உனக்கு புரியும். அப்படி நீ ஏதாவது ஒரு விஷயத்துல தோக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல அவமானப்படும் போதுதான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனசுல எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன் தெரியுமா? நீ கீழே விழுகும்போது அதை பார்த்து மற்றவங்க கை கொடுக்க ஓடி வர்றாங்களா அல்லது நீ விழுந்ததை பார்த்து சிரிக்கிறாங்களான்னு தெரிஞ்சாலே நீ கீழே விழுக காத்திருந்தவர் யார், உன்னை கை தூக்கி விட உதவி செய்பவர் யார், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உனக்கு புரிய வரும் அல்லவா? உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுறவங்கள நினைச்சு நீ கலங்கவே வேணாம். ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியாது. உன்னை தூக்கி விட அவர்களை விட அதிக சக்தியுள்ள உன் சாயப்பா நான் இருக்கேன்னு. உற்றாரும் உறவுகளும் கூடி வந்து உன்னை தேடி வரும்படி காலமும் நேரமும் உனக்கான வாய்ப்பை அற்புதமாய் கொடுக்க போகுது. உன் வாழ்க்கையானது பொற்காலமாய் மாறி உன்னுடைய வீட்டு வாசலில் அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டத்தான் போகுது என் செல்லமே. ஆழ்ந்த உறக்கத்திலேயே வாழ்நாளை கழிச்சிடாம கூடிய சீக்கிரம் எழுந்து கரை சேர்வதற்கான வேலைகளை பாரு. நீ போகக்கூடிய பாதையெல்லாம் சரியான பாதையாக இருக்கும்படி உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கி வந்து விட்டாய் என் செல்லமே. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.